வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஜவ்வரிசி வடை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த ஜவ்வரிசி வடைக்கு நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவு ஜவ்வரிசினா ஒரு 4 hours ஊற வச்சா போதும். எடுத்து இதை தண்ணி நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடால 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிசையணும். நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அது நல்லா பொடிஞ்சு வரும். இது நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு போடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடால 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு, சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் 1 கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். இவ்வளவையும் தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி கூடின மாதிரி இருந்துன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் நல்ல மிளகு பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாக்கில் சேர்த்துக்கோங்க. காரம் வேண்டான்னா குறைச்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இனி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். உருண்டையா உருட்டி கையில் வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கையிலே தட்ட முடியும்னாலும் தட்டிக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கணும். இப்போ பேனில் ஆயில் வச்சு ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இதில் நாம் தட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த வடையை போட்டுடலாம். இதை பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம்.
பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசி வடை சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இது வெளியே பார்க்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.